எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வெள்ளிக்கிழமையில் நிலைவாசலில் இந்த 2 பொருள்களை வையுங்கள். உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் நன்றாக இருக்கும், நேர்மறை ஆற்றல் பரவும், பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த நிலைவாசலில் ஏன் நிலைவாசலில் நம்ம வைக்க சொல்கிறோம்? இன்னொரு விஷயம் என்னென்னா, தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, வீட்டில் நோய் நொடி இருக்காது, செல்வ வளம் நன்றாக இருக்கும். இன்னொரு அடுத்து பார்த்திங்கன்னா, நேர்மறை ஆற்றல் இருந்ததுனாலே எதிர்மறை ஆற்றல் விலகுதுன்னு அர்த்தம். எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சிலர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் உடையுதுமா, அவங்க வந்தாலே எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி செய்வாங்க. மந்திரிச்சின்னு அந்த குடும்பம் இதுவாகக்கூடாது, சொந்தத்திலே இதெல்லாம் நிறைய நடக்குங்க. எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சின்னு வைக்கிறது, விபூதியை கொண்டு தூவிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொந்த பந்தத்துங்களே நடத்துவாங்க நல்லாவே. சரி, இந்த மாதிரி இருக்கிற விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ கார்த்திகை மாதன்றதுனால எல்லாரும் நிலைவாசலில் விளக்கேற்றுறோம். ஒரு மாதம் ஒரு சிலர் இந்த மாதம் முழுவதும் ஏற்றுவாங்க, ஒரு சிலர் கிருத்திகைக்கு ஏற்றுவாங்க. நிறைய பேருக்கு கார்த்திகை மாதம் அப்படி வந்தாலே நிறைய பேருக்கு யார் நினைவுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் தான். ஏன் ஈஸ்வரன் வருவாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை தீபம், அது அன்னைக்கு கீர்த்திகையும் கூட. அன்னைக்கு முருகனையும் வேண்டி சில பேர் முருகன் கோவிலுக்கும் போவாங்க. சில பேர் இந்த கிரிவலம் வர்றதுக்கு அன்னைய தினத்தில் ரொம்ப ரொம்ப கூட்டம், அதிகமான கூட்டம். அதான் வருடத்தில் ஒரு முறையாவது இந்த கிரிவலம் வரணுன்றது ஐதீகம். சரி, இப்போ நிலைவாசலில் விளக்கேற்றுறவங்க அந்த வாசலுக்கு பக்கத்துலேயே கூட வைக்கலாம், அப்படி அந்த விளக்குக்கு பக்கத்துலேயே கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வாசப்படி இருக்கு இல்லைங்களா, அது மேலே இதை வைங்க. அப்போ ஏன் நான் இந்த மாதிரி வைக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு சிலர் குறி பார்க்க போயிருப்பீங்க, ஒரு சிலர் ஜோசியம் பார்க்க போயிருப்பீங்க, சில நேரம் ஏதோ ஒன்று யாரோ ஒரு ஆருடம் சொல்ல போயிருப்பீங்க. அவங்களாம் சொல்லியிருப்பாங்க சில நேரம், உங்கள் வீட்டுக்கு தெய்வம் வராமல் வாசப்படியில் நிற்குதுமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை கட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளே நினைப்போம் இல்லைங்களா, நம்மளுக்கு தெய்வத்தோட அனுக்கிரகமே இல்லையோ, நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடி மேலே ஜான் ஏறன முழம் சறுக்குது அப்படின்னு நம்ம கவலைப்படுறது உண்டு இல்லைங்களா? நம்மளும் தெய்வத்துக்கிட்ட வேண்டாத தெய்வம் இல்லையே, நம்ம என்ன பண்ணணும், ஏன் நம்மளுக்கு இந்த குறை? இப்போ குலதெய்வம் நம்மளுக்கு அனுகிரகம், குலதெய்வம் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் நிலைவாசலில் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் நல்ல ஒரு அறிகுறிலாம் நம்மளுக்கு தென்பட ஆரம்பிக்கும். ஒரு மல்லிகைப்பூ மனம் அடிக்கும், சந்தனம் வாசனை அடிக்கும், விபூதி வாசனை அடிக்கும். மல்லிகைப்பூ வாசனை அடித்தா அது பேய் தான் கிடையாது, பேயின்றதே விட்டுடுங்க. மல்லிகைப்பூ மனம் என்பது சுவாமி அம்மனோடைய அருள், மகாலட்சுமியோட அருள்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே மல்லிகை மனம் திடீர்னு நீங்கள் இருக்கும் போதே உங்களுக்கு அடிச்சிச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க. சரி, இப்படி பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசலில் என்ன வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் விளக்கேற்றுறீங்க, விளக்கேற்றுற பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி, நீங்கள் அது சில்வர் டம்ளராக கூட இருக்கலாம், ஒரு சொம்பு, பித்தளை சொம்பு இல்லை சில்வர் சொம்பு, அது மாதிரி குட்டியாக ஒரு சொம்பு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எச்சில் படுத்தாத ஒரு டம்ளர் இருந்தால் கூட அந்த டம்ளரில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு டிராப்பு கல்லுப்பு, அதை போட்டு நீங்கள் நிலைவாசலில் வலது பக்கம் வைங்க. என்னம்மா ஏம்மா இதை மாதிரி வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம நிலைவாசலில் இருக்கிறாங்க இல்லைங்களா, நம்மளுடைய குலதெய்வம், அப்புறம் நம்மளுடைய மகாலட்சுமி, அடுத்து முன்னோர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு சமம் அந்த டம்ளரில் தண்ணியாகப்பட்டது. இப்போ நீங்கள் நிறைய பேர் உருளி வச்சுருப்பீங்க. நீங்கள் உருளி வைக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை, அந்த உருளியிலே நீங்கள் பூ போடுறவங்களுக்கு இது தேவையில்லை. அதிலே நீங்கள் ஒரு துளி மஞ்சத்தூளை போட்டுக்கலாம், ஒரு ஏலக்காயை போட்டுக்கலாம், ஒரு கிராம்பை போட்டு அதை நீங்கள் நிலைவாசலில் வச்சுருங்க. நிறைய பேர் நிலைவாசலில் வெளியில், வாசலுக்கு வெளியில் உருளியை வைக்கிறதோடைய நடு ஹாலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஹாலில் உருளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் அங்கே நம்மளுடைய முன்னோர்களுக்கு தினந்தோறும் இது நீங்கள் செய்யுங்க. ஒரு நாள் தவறாமல் தினந்தோறும் நீங்கள் செஞ்சு பாருங்கன்னா நல்ல ஒரு மாறுதல் நம்ம வீட்டில் தெரிய ஆரம்பிக்கும்.
அடுத்தது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, சின்னதாக, அதே மாதிரி எச்சில் படாத தட்டாகவே இருக்கட்டும். இதை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு நம்ம கையில் என்ன இருக்குது, நாம் ஆல்ரெடி உலர் திராட்சை இருக்குது இல்லைங்களா, அதை பூஜைக்கு வச்சு சாமி கும்பிடுவோம். பேரிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த பேரிச்சம்பழத்தை சாமியாரில் வச்சு கும்பிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கற்கண்டு, அதை நெய்வேத்தியமாக வைப்போம். இல்லை இது எதுவுமே நம்ம வீட்டில் இல்லைமான்றவங்க வெல்லமாவது ஒரு துளி, ஒரு பெரிய கட்டி வெல்லம் வச்சு ஒரு தட்டில் வச்சு வாசலில் வச்சுருங்க. இதுவும் அதே மாதிரி தான். நிலைவாசலில் இந்த வெல்லத்தை நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க, கண்டிப்பாக எழுதி கூட வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு ஏன்னா அந்த நிலைவாசலை நம்ம தூண்டுறோம். அப்போ நம்ம எப்படி நம்ம பூஜை பண்ணும் பொழுது அதுக்கு பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசலுக்கு எப்பவுமே நம்ம இந்த மாதிரி இதை நீங்கள் செஞ்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த தண்ணி வைக்கிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது, நிலைவாசலில் இருக்கிற தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது, இதை மாதிரி நீங்கள் வைக்கும் பொழுது அங்கே இருக்கிற தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டுக்கு வரும். இப்போ பட்டி போடக்கூடாதுன்னு வாங்களா, எப்படி நம்ம சுவாமிக்கு இப்போ ஊருக்கு போனால் கூட நான்லாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்னதாக ஒரு வெள்ளிக்கிண்ணம் வச்சுருக்கேன். அந்த வெள்ளிக்கிண்ணத்தில் நெய்வேத்தியம் வைப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு வெல்லம் எடுத்து அந்த கிண்ணத்தில் வச்சுட்டு சொம்பு தண்ணியை, நம்ம இந்த பஞ்சபாத்திரம் சொம்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஊருக்கு போகிறதா இருந்தால் போவேன். அப்படி ஒரு நாள் இப்போ நம்மளால் வைக்க முடியல, ஏன்னா அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்குது. நான் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி டைமில் நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடுறது வழக்கம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு போகிறது நல்லது. அதே மாதிரி அடுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அடுப்பை திறந்தடியாக விடாதீங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு போங்க. இதில் தண்ணி பிடிச்சி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் பாத்திரமே வச்சு தட்டு போட்டு அந்த பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சு மூடிட்டு நீங்கள் ஊருக்கு போகும்போது போகலாம். இப்போ இந்த வெல்லம் நீங்கள் தட்டில் வெளில வைக்கிறீங்களா, அந்த வெல்லத்தை எடுத்து நம்ம சாப்பிட்லாமா? வேண்டாம், நம்ம சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது, வேணும்னாலும் சாப்பிட்லாம். ஏன்னா நீங்கள் அந்த நிலைவாசலில் வைக்கிற அந்த வெல்லத்தை ஒரு எலி இழுத்துட்டு போனாலும் சரி, எறும்பு இழுத்துட்டு போனாலும் சரி, உங்களுக்கு அது கர்மா குறைய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு பாவ புண்ணியங்கள், புண்ணியம் குறையாது, பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும், நம்மளுக்கு புண்ணியம் சேரும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் நேர்மறையான ஆற்றல் பரவ ஆரம்பிச்சிடும், எதிர்மறை ஆற்றல் தீந்துடும். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, பணவரவு, காசுக்கு பஞ்சமில்லாத ஒரு வாழ்வு, நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு வாழ்வு. என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எப்பவுமே ஒரு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு எப்போ சொல்லுவாங்க, நம்ம என்ன தான் பசி பட்னியாக இருந்தாலும் அந்த நிலைவாசலுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் நம்ம வைக்க பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்களாம், தலை குளிச்சுட்டு வாசப்படியில் போய் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க அப்படின்னு, கோலம் போட்டுருங்க அப்படின்னு, நம்ம பசியாக இருக்கிறது நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த மஞ்சள் குங்குமம் வச்சதோடைய அந்த ஆற்றல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும். அப்போ நம்ம இதை சேர்த்து, இந்த நெய்வேத்தியமும் நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது, ஒரு டம்ளர் தண்ணியை நான் சொல்கிறேன், அதேமாதிரி நீங்கள் வெறும் தண்ணியை கூட கொண்டு போய் வைங்க. என்கிட்ட ஏலக்காய் வைக்க முடியல, கிராம்பு வைக்க முடியல, ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறது தலையாய கடமையாக செஞ்சு இதை நீங்கள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நான் திருப்போரூர் முருகனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.